வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓடாம கொஞ்சம் லேட் பிக்கப் ஆகி சூப்பர் ஹிட் ஆன தமிழ் திரைப்படங்கள் பத்தின 12 தக்கரான தகவல்கள் உங்களுக்காக. 1976ல ரிலீஸ் ஆன அன்னக்கிளி அந்த படத்துக்கு இளையராஜா கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி இத முதல் படமா அவர் மியூசிக் பண்ணாரு. அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே பட்ஜெட் ப்ராப்ளம் அது இதுன்னு ஆரம்பிச்சு படம் ரிலீஸ் ஆகிறப்ப டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாருமே அதை வாங்குறதுக்கு தயாரா இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு படத்தை ரிலீஸ் பண்றாங்க. முதல் ஒரு வாரத்துக்கு கூட்டமே வரல. அதுக்கப்புறம் பாடல்கள் நல்லா பிக்கப் ஆகி ஹிட் ஆனோன்னு அந்த படமும் சில்வர் ஜூப்ளி அடிச்சது. தமிழ் சினிமா ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்தப்போ அதை பிரேக் பண்ணி வேற ஒரு ட்ராக்குக்கு தமிழ் சினிமாவை கொண்டு போன படம் தான் ஒரு தலை ராகம். 1980ல ரிலீஸ் ஆன இந்த படத்துக்காக டிஆர் அவர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாரு. இந்த படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல கூட்டமே இல்ல. ஒருத்தர் ரெண்டு பேர் தான் படம் பார்த்திருக்காங்க. டி ராஜேந்திர அவர்கள் தமிழ்நாடு முழுக்க டிராவலும் பண்ணியிருக்காரு. அவர் மனசே வெறுத்துட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா கூட்டமே இல்ல அப்படிங்கறதுனால. பார்த்த ஒரு சில பேர்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்ததுனால அவங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் படம் சூப்பரா இருக்குன்னு காலேஜ்ல சொல்லி அதுக்கப்புறம் தியேட்டர்ல கூட்டம் பிச்சுக்கிச்சு படமும் சூப்பர் ஹிட். ரஜினிகாந்த் ஒரு சிறந்த நடிகர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண படம் தான் 1978ல ரிலீஸ் ஆன முள்ளும் மலரும். இந்த படத்தை மகேந்திரன் அவர்கள் இயக்கியிருப்பாரு. இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல பாத்தீங்கன்னா ரஜினி சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது. அப்போ தெரிஞ்ச நடிகர் அப்படின்னா சரத்பாபு மட்டும்தான். இதுல இளையராஜா அவர்கள் மியூசிக் பண்ணிருப்பாரு. படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப ஸ்லோவா தான் போயிட்டு இருந்திருக்கு. பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட் ஆகி படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் 3வது 4வது வாரத்துல இருந்து ஹவுஸ்ஃபுல்லா ஓடி சில்வர் ஜூப்ளி அடிச்சது. பாண்டியராஜன் டைரக்ஷன்ல வந்த முதல் படம் கன்னிராசி. படம் சூப்பர் ஹிட் அடிச்சது. அடுத்த படத்துல தானே ஹீரோவா நடிக்க போறேன் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. உடனே எல்லாரும் அதை பார்த்துட்டு இது ஏன் தேவையில்லாத வேலை இவருக்கு அப்படின்னு யாரும் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரெடியே இல்ல. அப்புறம் கஷ்டப்பட்டு தேடி ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி அந்த படத்தை முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்துட்டு இவரெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆக மாட்டாரு, இதுக்கு ஏன் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பாண்டியராஜன் அவர்கள் வீட்டுக்கு அவங்க அம்மாட்ட ரொம்பவே அழுதுருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி வேற லெவல்ல ஹிட் அடிச்சு அந்த வருஷத்தோட மிக பிரம்மாண்டமான ஹிட் படம் அப்படின்னு அனுபவம் பேர் வாங்குச்சு. தமிழ் சினிமால ஒரு ட்ரெண்ட் செட்டர் படம் அப்படின்னா சேதுவை கண்டிப்பா சொல்லணும். இந்த படம் உருவானதே ஒரு பெரிய கதை தாங்க. கம்மியான பட்ஜெட்ல படத்தை பண்ணுவாங்க. ஆனா இந்த படத்தை பிரேக் பண்ணி பட்ஜெட் இல்லாதனால ரொம்ப நாள் தான் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம நான் 100 நாள் விநியோகஸ்தருக்கு ஷோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாலா அவர்களே கிண்டலா சொல்லுவாரு. இந்த படம் பாலாவுக்கும் விக்ரமுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரேக் கொடுத்ததுன்னு சொல்லலாம். இந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் பிக்கப் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்லோ பிக்கப் ஆகி பயங்கர பம்பர் ஹிட் அடிச்சதுன்னு சொல்லலாம். ரசிகர்களுக்கு எப்படா இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்து வெயிட் பண்ண வச்ச படம் தான் கர்ணன். 1964ல இந்த கர்ணன் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் நடிச்ச வேட்டைக்காரனும் ரிலீஸ் ஆகுது. சோ இந்த பக்கம் சிவாஜி கணேசன் நடிச்ச கர்ணன் ரிலீஸ் ஆன தியேட்டர்ல அவர் பயன்படுத்தின அந்த தேரை நிறுத்தி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வேட்டைக்காரன்ல எம்ஜிஆர் யூஸ் பண்ண அந்த புலியை கொண்டாந்து நிக்க வைக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் 10 நாளைக்கு பாத்தீங்கன்னா வேட்டைக்காரனுக்கு கூட்டம் அள்ளி இருக்கு, கர்ணனுக்கு அப்படியே ஸ்லோவா இருக்கு. ஆனா நாட்கள் போக போக சிவாஜி கணேசன் நடிப்பு நல்லா எல்லாராலையும் பேசப்பட்டதுனால கர்ணன் சூப்பர் ஹிட் ஆச்சு. நடுத்தர வயது ஊர் பெரியவர், அப்புறம் அவரோட வைஃப் சரியில்லாதவங்க, அதனால ஊருக்கு வர ஒரு சின்ன பொண்ணு மேல லவ் வருது அப்படின்ற நாட்டை வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் முதல் மரியாதை. இதை பார்த்துட்டு சிவாஜி கணேசனை இப்படிலாம் நடிக்க வச்சிட்டீங்க அப்படின்னு பாரதி ராஜாவை நிறைய பேர் அப்ப திட்டிருக்காங்க. நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் ஓடவே ஓடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல மியூசிக் இளையராஜா அவர்கள் பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட் அடிச்சது. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்த இளையராஜா அவர்கள் இதுக்கு எனக்கு சம்பளம் வேணாம், எப்படியும் லாஸ் ஆக போகுது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இதை தாண்டி படம் சூப்பர் ஹிட் அடிச்சது. தமிழ் ரசிகர்கள் அந்த கருவை புரிஞ்சுக்கிட்டு படத்தை கொண்டாடினாங்கன்னு சொல்லலாம். 1986ல மெல்ல திறந்தது கதவு ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை அப்பவே பாத்தீங்கன்னா அதிக பட்ஜெட் போட்டு ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல மோகன், ராதா, அமலான்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட நாட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு ரிலீஸ்க்கு அப்புறம் நிறையவே டாக் வந்தது. அதனால இந்த படம் பெருசா போகாதுன்னு நினைச்சாங்க. ஆனா ஏபிசின்னு எல்லா சென்டர்லயும் இந்த படம் சூப்பர் ஹிட் அடிச்சது. அந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு டர்னிங் பாயிண்டா அமைஞ்ச படம் மெல்ல திறந்தது கதவு. தமிழ் சினிமாவை மட்டும் இல்லாம தென்னிந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வச்ச படம் சம்சாரம் அது மின்சாரம். 1986ல ரிலீஸ் ஆன இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வீடு, அதுக்குள்ள நிறைய கேரக்டர்ஸ், பெரிய மியூசிக் டைரக்டர் கிடையாது, ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனோன்னு ரொம்ப ஸ்லோவா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மவுத் டாக்ல தான் இது நிறையவே ஓட ஆரம்பிச்சது. விசுவோட அந்த டர்னிங் பாயிண்டான திரைக்கதை ஒரு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். இந்த படம் பயங்கர ஹிட் அடிச்சது. அந்த காலகட்டத்தில் கூட பெரிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகியும் இதுதான் வசூல் அதிகமா பண்ண படம். அது மட்டும் இல்லாம பல மொழிகள்ல இந்த படத்தை ரீமேக் செஞ்சாங்க. சதுரங்க வேட்டை 2014ல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட ப்ரொடியூசர் நம்ம மறைந்த மனோபாலா அவர்கள் தான். இந்த படத்துக்கு டைரக்டர் ஹெச் வினோத் அவர்கள். இந்த படம் ஏதோ ஒரு படம் அப்படின்ற மாதிரி தான் ரிலீஸ் ஆச்சு. படம் ரொம்ப ஸ்லோவா தான் பிக்கப் ஆச்சுன்னே சொல்லணும். ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க. பார்த்தவங்க மிரண்டு போயிருக்காங்க. அதுல வர டயலாக்ஸ், அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாமே வேற லெவல்ல இருந்தோன்னே ரசிகர்களே இந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு வரைக்குமே மீம் டெம்ப்ளேட்டுக்கு இதுல இருக்கிற டயலாக்ஸ் எல்லாம் பெரிய பிளஸ்ஸா யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம படம் சூப்பர் ஹிட் அடிச்சது.
மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தின படம் 1000ல் ஒருவன். 2009 ரிலீஸ் ஆன இந்த படத்தை அப்ப யாரும் பெருசா கொண்டாடலன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்காக உயிரை கொடுத்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் பண்ணியிருப்பாரு. பிஜிஎம்லாம் வேற லெவல்ல இருக்கும். டைரக்டர் செல்வராகவன் அவர்கள். கார்த்திகோட 2வது படம் அப்படிங்கிறதுனால பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த டைம்ல சரியா போல. ஆனா நல்ல படத்தை ரசிகர்கள் கைவிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த 1000ல் ஒருவன் தான். ஏன்னா இப்ப ரீ ரிலீஸ் ஆனப்ப தியேட்டர் வாசல்ல அடிதடி ஆகிற அளவுக்கு பயங்கர கூட்டம், ஹவுஸ்ஃபுல்லா போச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் மோரோவர் இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு எல்லாரும் வெயிட்டிங். ஒரு நல்ல திரைப்படத்திற்கு விளம்பரமே தேவையில்லை, நாங்களே விளம்பரம் பண்ணுவோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ண படம் தான் லவ் டுடே. பிரதீப் ரங்கநாதன் டைரக்ஷன்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன இந்த படம் பம்பர் ஹிட் அடிச்சதுன்னு தான் சொல்லணும். இவரோட முந்தைய படம் கோமாளி சூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் நானே ஹீரோவா நடிக்கிறேன்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ரிலீஸ் ஆன இந்த படம் பயங்கரமா வசூல் வேட்டை நடத்துச்சுன்னு சொல்லணும். ஏன்னா ரசிகர்கள் இந்த படத்தை ரொம்பவே கொண்டாடினாங்க. ஒருத்தர் இந்த படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேரை கூட்டு போனாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் கொண்டாடுற மாதிரி இருந்தது. சூப்பர் படமா ஆச்சு. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.